இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சராக கருதப்படுகிற ஒரு பொம்மை அரசு திடீரென்று அறிக்கை திட்டமிடாமல் அப்ரூவ் வாங்காம சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கை வைக்காம திடீரென்று ஒரு விதத்தை 5000 வழங்குவதாக சொல்லி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர் ஏற்கனவே இந்த 5000 ரூபாயை அன்றைக்கு கடந்த ஆண்டு முதலிருந்து வழங்காமல் இருப்பது இப்ப ஆட்சியில் இருக்காரு. அவர் நாங்க வாக்குறுதி கொடுத்தோம் ஆட்சிக்கு வரோம் சொல்லி ஆட்சியில் இருக்கிற இன்னும் அறிவிக்க வேண்டிய குறைந்தபட்சம் ஓராண்டு காலம் அறிவிக்கிறது இன்னும் அறிவிக்க வேண்டியது 2000 ரூபாய். உண்மையாக வாக்குறுதி நிறைவேற்றக்கூடிய சக்தி இருந்தால் திறமை இருந்தால் வாக்குறுதி ஏமாற்றி இருக்கிறார்ல இன்னிருந்து வாக்குறுதி இன்னைக்கு 2000 கொடுத்து குறைந்தபட்சம் 6000 4000 10,000 ரூபாய் ஒவ்வொரு மகளிருக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் நியாயமான ஒரு அரசின் செயல்பாடு. இல்லாட்டி வாக்குறுதி ஏமாற்ற போறான்னு அர்த்தம், இல்லாட்டி தோக்க போறான்னு அர்த்தம். தோக்கிறதுல சந்தேகம் இல்லை. என்ன பண்ணாலும் பெண்களுக்கு பாதுகாக்க முடியாத அரசு, மக்களுக்கு நன்மை செய்ய முடியாத அரசு, கஞ்சா போதையை கட்டுப்படுத்த முடியாத அரசு. 5000 ரூபாய் கொடுத்தா 10,000 ரூபாய் கொடுத்தா இந்த அரசு வீட்டுக்கு அனுப்புவதிலே தமிழக மக்கள் முன்னணி இருக்கிறார். தோல்வி பயத்துல 5000 கண்டிப்பா சந்தேகமே இல்ல. மக்களுடைய எழுச்சி எங்க பார்த்தாலும் எழுச்சியா இருக்கு. தமிழக எல்லா துறையும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, அரசு துறையாக இருந்தாலும் சரி, விவசாயியா இருந்தாலும் சரி, மீனவராக இருந்தாலும் சரி, எல்லோரும் இந்த அரசை எதிர்க்கிற வழிவுக்கு சாலையில மாற்றுத்திறனாளி. நேற்று ஒரு அம்மா பார்த்தேன், உங்க தொலைக்காட்சியில பார்த்தேன். ஒரு மூளை வளர்ச்சி அடையாத ஒரு குழந்தைக்கு அங்கன்வாடி குழந்தை போராடிக்கிட்டு ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைக்கு உணவு ஊட்டுறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் சாலையில இறங்கி போராடுவதற்கு இந்த அரசு நிர்வாக திறமையற்ற அரசாக இருக்கிறது. ஒரு பொம்மை அரசாக இருக்காங்க. இந்த அரசு இனியும் ஆட்சி பொறுப்பில் இருப்பது நியாயமாகாது. நிச்சயமாக இந்த அரசு வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய அரசு. மக்கள் நீங்க என்ன பண்ணாலும் ஏமாற்றத்தை கையாண்டாலும் இந்த அரசு உங்களை வீட்டுக்கு அனுப்பி அதுக்கு சம்பந்தம் இல்லை. எங்களுக்கு தெரியாது. நாங்க எங்களுக்கு திமுகவா அதிமுக மாறி மாறி திமுக 5 வருஷத்துக்கு என்னைக்கு ஆண்டதில்லை, என்னைக்கு ஆட்சி பொறுப்புல இருந்ததில்லை. மகளிர் உரிமை நீதிமன்றத்துல போய் முடக்க பாத்தீங்க, அந்த மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. அதனாலதான் நாங்க உடனே அவருக்குரிய குறியை பத்தி அவருக்கு எப்போதும் இந்த குறியை பத்தி போனாலும் கொடுக்கும் போது இந்த பொங்கல் பணம் கொடுத்ததுக்கே சிலைக்கு போனாங்க. என்ன அதெல்லாம் குறி நிப்பாட்ட பத்தி என்னைக்கெல்லாம் கொடுத்தவங்க வேணும். என்ன நீதிமன்றத்துக்கு ஒரு அறிவிச்ச பிறகு போக முடியும். யாரு வரைக்கும் போகலையே. அதிமுக சார்பா நீதிமன்றத்துக்கு மக்களுக்கு கிடைக்கிறத தடுக்கவே இல்லையே. மக்கள் நாங்க கொடுத்த அழுத்தத்தை தானே நீங்க கொடுத்தீங்க. நாங்க கொடுத்த எடப்பாடியார் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் 1000 ரூபாய் கொடுத்தீங்க. அது இன்னைக்கே கொடுக்க வேண்டியதாங்க. இந்த 2000 10,000 கொடுக்க வேண்டியதானே. எந்த வழிவிட்ட சக்தியற்ற 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறவர் 10 லட்சம் கோடி கடன் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறார். அது எங்க மேல சுமத்த போறாருன்னு பயமா இருக்கு. சார், கனிமொழி ஒரு பக்கத்து அந்த தேர்தல் அறிக்கைக்கான கருத்து கேட்பு நடத்துறாங்க. சபரீசன் வர்றாரு, அதை எப்படி சார் பாக்குறீங்க? அவருடைய உறவினர், அவங்க உறவினர்கள் ஒரு குடும்பம் அதை ஆரம்பிச்சவனும் மன்னர் நடக்குது. அது யாரும் தடுக்க முடியாது. சபரீசன் இயக்கிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை இவங்க மேல வழக்கு போடப்படும் போது சபரீசன் மீது வழக்கு போடக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.